அரசியல் வீதத்துல பேசும்போது காளியம்மாள் அப்படின்ற இந்த பெண்ணுடைய டாபிக் பயங்கர அரசியல் புரசலா எல்லா பக்கமும் பேசப்பட்டு இருக்கு. சீமானை விட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க, அந்த கட்சியில இருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்றது ஒரு டாபிக்கா போச்சு. அண்ட் அவங்க நான் விலகுறேன், இதுதான் என்னுடைய அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுடைய ஸ்டேபிள் என்ன ஆச்சு, இப்ப நெக்ஸ்ட் போயிட்டு அவங்க எங்க சேர போறாங்க அப்படின்றது இன்னும் வேகமா பேசப்படுது. அதுலயும் முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, டிவிகே கட்சி தலைவர் இருக்காரு இல்லையா, சோ அந்த கட்சியை தொடங்கின விஜய்க்கு கரெக்டா முதலாம் ஆண்டுல இருந்து 2வது ஆண்டுக்கு அவர் கால எடுத்து பதிக்க போற அந்த ஒரு நாள் பிரம்மாண்டமா கொண்டாடணும் அப்படின்னு அவருக்கு எவ்வளவுதான் ஆசை இருந்தாலும் அதுக்கு நிறைய இருக்கு. நம்ம போய் அங்க போலீஸ் பாதுகாப்பு வேணும், நிறைய பேர் வேணும், போலீஸ் பாதுகாப்பு இப்பவும் வேணும் தான், பட் இன்னும் நிறைய பேர் வேணும், மக்கள் நிறைய பேர் கூட்டும் போது இன்னும் நிறைய நெரிசல் பொருசல் நடக்கும் அண்ட் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி எதுக்கு நம்ம தேவையில்லாம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சென்னை ஈசிஆர்ல இருக்கிற பூஞ்சேரி அப்படின்னு இந்த ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஒரு ஹோட்டல்ல வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல புக் பண்ணிருக்கிறாப்ல. அதுக்கு வந்து பார்க்கிங் ஆகட்டும் முக்கிய புள்ளிகள்லாம் வரப்போறாங்க அப்படின்னும் போது யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்களுக்கான ஒரு சேஃப் கார்டு பார்க்கிங்ல இருந்து எல்லா ஸ்லாட்டையும் ரொம்ப தெளிவா பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி முக்கிய புள்ளிகள் பல பேர் வர்றதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கிறாரு. இதுல 2 பேர் ரொம்ப முக்கியமா வர சான்சஸ் இருக்கு, வந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அண்ட் இன்னொருத்தர் வந்துட்டு பாண்டிச்சேரி முதலமைச்சர் இருக்காரு இல்லையா ரங்கசாமி, சோ அவரும் வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஏன்னா அவர் டிவிகே அதாவது விஜய் கூட கொஞ்சம் ஒரு கம்யூனிகேஷன்ல இருக்காரு அப்படின்ற மாதிரியும் நம்ம பார்க்க முடியுது. இவங்க 2 பேரும் வராங்க, சரி என்னதான் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு அறிக்கை கொடுக்க போறாரு, இந்த விஷயம் அவர் கொடுப்பாரு அப்படின்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நாட் ஓன்லி மீ, நிறைய பேர் வந்துட்டு இதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பிகாஸ் என்னன்னா காளியம்மாள் வந்து டிவிகேக்கு தான் போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு இல்லையா. சோ மேபி இவங்க அங்கதான் ஜாயின் பண்றாங்களா இல்லையா, நம்ம எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன். ஒரு ஸ்டேட்ல இப்ப வந்து நம்ம சீமான் இருக்கிறாரு, அந்த கட்சியில இருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க, ஐயோ வெளியே வந்துட்டாங்களா, ஆபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வரல எல்லாரும் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த நிலையில நேத்து அவங்க சொல்லிட்டாங்க எஸ் அப்படின்னு. அண்ட் கரெக்டா இந்த டிவிகே கட்சி 2nd ஆனிவர்சரிக்குள்ள போகும்போது முன்னாடி 2 நாள் முன்னாடி, ஓகே கரெக்டா 2 நாள் முன்னாடி அவங்க ஏன் அறிக்கையை கொடுக்கணும், மேபி அவங்க இப்போ போயிட்டு கரெக்டா இதுல ஜாயின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு தோணல். சோ இந்த அறிக்கையின் மூலமா அதாவது நிறைய முக்கியமான விஷயங்கள் தகவல்கள் நிறைய யார் யார் எந்த பொறுப்புல உட்கார வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் வந்து பேசுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் வந்து நம்மளோட தமிழகத்துல பாலியல் வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக நிறைய நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதை பத்தி பேச போறதாவும் சில விஷயங்கள் வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கும் போது துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற இந்த ஒரு பதவியை காளியம்மாளுக்கு கொடுத்து சூப்பரான ஒரு சீட்டிங்கை கொடுத்து உட்கார வைக்க போறாரு விஜய். வந்து இவங்களை சேர்க்கறத வந்து சீக்கிரமாவே அனௌன்ஸ் பண்ண போறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்டோட இருக்காங்க. பட் மோஸ்ட்லி டிவி கேங்குறாங்க, டிஎம் கேங்குறாங்க, எதுவுல போயிட்டு காளியம்மாள் வரப்போறாங்கன்னு தெரியல. பட் என்னோடன்றதை தாண்டி அவங்க வந்துட்டு எக்ஸ் வலைதளத்துல திடீர்னு வந்து டிவிகே விஜயை ஃபாலோ பண்றது நிறைய பேர் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது காளியம்மாள் இது உள்ளதான் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. ஸோ 50-50 இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு 10% டிவிக்கே நான் நினைக்கிறேன். சரி கெஸ்ஸிங் கரெக்டா இல்லையான்றது நாளைக்கு தெரியும், நாளைக்கு பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, காளியம்மாள் எங்க போனா உனக்கு என்ன அப்படின்னு தான் கேட்பீங்க. பட் எனிஹவ் நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, அவங்க வந்து ஒரு மீனவ குலத்தை சேர்ந்த பெண் அப்படின்றதுனால கஷ்டத்தை பார்த்து வளர்ந்ததுனால இவங்களுக்கு இந்த பிரச்சனைனா ஓகே நான் போறேன், இவங்களுக்கு இந்த இஷ்யூனா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்போ நடந்துட்டு இருக்கிற அரசியல் எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. இது கரெக்டா, இது பேசுறது கரெக்டான்னு கேட்டீங்கன்னா யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கே புரியும். சோ இந்த மாதிரி ஒரு அரசியல் களம் இப்போ இருக்கிற இந்த சூழல்ல பொதுமக்கள் கூட பொதுமக்களா இது சரி இது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கூடயே டிராவல் பண்ற ஒரு லீடர் இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு கிரேடை காளியம்மாள் வாங்கி வச்சிருக்காங்க. சோ அவங்க யாரு கூட சேர்ந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லரா அவங்க நிப்பாங்கன்றது தெரியும். பார்க்கலாம் யாருக்கு அவங்களுடைய சேவை எழுதி வச்சிருக்குன்னு. சோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்னும் எந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ண நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அண்ட் மறைக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. காளியம்மாள் யாரு கூட போய் சேர்ந்தா இன்னும் பெட்டரா இருக்கும்னு உங்களுடைய ஃபீலியும் சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye bye.